ஹலோ guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். நாம் இப்போ பார்க்க போகிறது கால் லெவல் அசாசின் ஐ எம் த ஷேடோ. இதோட 23வது எபிசோடில் என்ன ஆச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 22 பார்க்காதவங்க கவலைப்படாதீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ராங் ரொம்ப பயந்து போய் கத்துறான். அட அந்த ஷேடோவுக்கு என்னதான் வேணும், அவன் உண்மையிலேயே பைத்தியம் ஆகிட்டானான்னு நினைக்கிறேன். இதுக்காக எவ்வளவு தூரம், அதுவும் நான் ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டேன். அப்படி இருக்கும்போது என்னை தேடி தேடி ஹண்ட் பண்ணுறான். ஒருவேளை இப்படி இருக்குமோ, நான் நிறைய பொண்ணுங்களை வச்சுருக்கேன், அதனால் அவனுக்கு ஒரு மாதிரி ஜெலஸாக இருக்கோ, இல்லைனா இப்படி இருக்குமோ, அந்த பொண்ணுங்களில் யாரோ ஒருத்தங்க அவனோட கேர்ள் ஃப்ரெண்டாக என்ன இப்படி இருக்குமோ, இதெல்லாம் சரியில்லை. அவன் என்ன ஒண்டி திரும்ப அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். அங்கே வந்துட்டு சிஸ்டமும் ஒரு நோட்டிஃபிகேஷனை நம்ம சாங்குக்கு அங்கே காட்டுது. உன்னோட லைஃப் எனர்ஜி அது கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. 400, 390, 380, 370ன்னு உங்களுக்கு இந்த லைஃப் எனர்ஜியை பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன். இதை பற்றி நான் சொல்லிடுறேன். ஹீரோ கிட்ட ஒரு ஸ்கில் இருக்கும்ல, பிளாஸ்மிங் கர்ஸ், அது லைஃப் எனர்ஜியை 0 ஆக்குற வரைக்கும் விடாது. அது ஏன் இந்த அளவுக்கு ஒரு பவரான ஸ்கில்னா, ஒன்ஸ் ஒரு பர்சனோட லைஃப் எனர்ஜி 0க்கு போயிட்டு அவ்வளவுதான், அவங்க ரியல் லைஃப்லையும் இறந்து போயிடுவாங்க. இப்போ அந்த விஷயம்தான் சான்பாய்க்கும் ஏற்பட ஆரம்பிக்குது. அங்கே ஆள் பயந்து போயிடுறான். என்னாச்சு, என்னோட லைஃப் எனர்ஜி அது பட்டுன்னு குறைய ஆரம்பிக்குது, நான் எதுவுமே பண்ணலையே, ஆனால் ஸ்டில் அது இன்னமும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் சரியில்லை. என்ன பெனால்ட்டியா, நான் சாகிறதுனால இப்படி ஆகுதா? திடீர்னு மற்ற பொண்ணுங்களும் அந்த இடத்துக்கு சடனாக வராங்க. அவங்களும் ரொம்ப பயந்து போய் அங்கே கத்திக்கிட்டே வராங்க. பிரதர் ஏதோ ஒரு விஷயம் அங்கே தப்பாக இருக்குது. ஷேடோ பயபுல இருக்கான்ல, அவன் ஏதோ ஒரு வித்தியாசமான ஸ்கில்லை பயன்படுத்தினா உங்களோட உடம்புல இருந்து ஏதோ ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கிற ஒரு விஷயம் அது பூக்க ஆரம்பித்தது. இது ஏதோ ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணுச்சுன்னு தெரியுமா? என்னது? அப்போது அந்த ஃப்ளவர் அதுதான் என்னோட உடம்புல இருக்க லைஃப் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுது. அட இது சரியே இல்லை. இப்போ அவன் உண்மையிலேயே என்ன கொல்லணும் அப்படின்னு தானே பார்க்குறான். இதே மாதிரி போச்சுன்னா நான் இங்கேயே இறந்து போக வாய்ப்பு இருக்குது. இதனால் மற்ற பொண்ணுங்கக்கிட்ட அவன் சொல்கிறான், என்னோட லைஃப் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, அதனால் லாக் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் மை ஃபேமிலி, நீங்கள் என்னை நம்புறீங்களே? கண்டிப்பாக நான் ரியலான உலகத்துக்கு போய் ஏகப்பட்ட லைஃப் எனர்ஜியை நான் வாங்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம டாப் லெவலில் இருக்க கியரெல்லாம் வாங்கிட்டு அந்த ஷேடோவுக்கு ஒரு பதிலடியை கொடுக்கலாம். எல்லா பொண்ணுங்களும் அங்கே கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதானே சாங் பாய், நீங்கள் சொல்லும்போது உங்களுக்காக நாங்கள் இதை கூட பண்ண மாட்டோமா? நீங்கள் எப்படி போகிறீங்களோ அந்த வழியை நோக்கியே நாங்களும் வரோம். இன்னொரு பக்கம் சாங் ஃபை ரொம்பவும் கடுப்பாக இருக்குது. அவன் மனசுலே யோசிக்கிறான், ஷேடோ நீ பண்ண விஷயம் சரியே இல்லை. கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு உயரத்தை அடைஞ்சா எல்லாத்தையுமே நொறுக்கலான்னு பார்க்குற. ஆனால் என்னோட பணபலத்தை பற்றி உனக்கு தெரியலை. நான் வெளியில் காட்டுறேன் என்னோட பலபலம் என்னன்னு. இதுக்கப்புறம் நம்ம ஷேடோவோட சீனை காட்டுறாங்க. இருக்கிற ஒரு பாடியிலிருந்தும் இந்த கர்ட்ஸ் ப்ளூமிங் ஃப்ளவர் அது பூத்துக்கிட்டே இருக்குது. அங்கே சிஸ்டம் வழியாக ஒரு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எக்ஸசிவாக நிறையவே பிளேயர்ஸை கொண்டுட்டீங்க, அதனால் உங்களோட டைட்டில் அது கில்லர்லேருந்து இப்போது ஸ்லேயர் டியர் அப்படின்னு மாறி இருக்குது. இது போக ஒன்ஸ் ஒரே ஒரு வாட்டி நீங்கள் இறந்து போயிட்டா 96% ஆஃப் லைஃப் எனர்ஜியை நீங்கள் இழக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அது இழக்காத மாதிரி கோஸ்ட் பெல் அவன்கிட்ட இருக்குது. என்னதான் அவன் இறந்து போனாலும் அங்கே லைஃப் எனர்ஜி ட்ராப்பே ஆகாது. இன்னொரு பக்கம் கியூவும் எல்லா விஷயத்தையும் பார்த்து ரொம்பவும் ஆச்சரியமாகறான். நான் எதிர்பார்க்கல ரேங்க் நம்பர் 1 பிளேயர் ஷேடோ அவர் இந்த அளவுக்கு பங்கமாக இருப்பார்னு. நான் அவரோட பவர் லெவல் அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை, ரொம்பவே கொடூரமாக இருக்குது. ஏய் கியூ, நீ சாங்கை எங்கேயாச்சும் பார்த்தியா? எனக்கு தெரிஞ்சு அவன் லாக் அவுட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அப்படியா? எனக்காக ஒரு விஷயத்த பண்ணுறியா? அவன் மேலே ஒரு கண்ணை வச்சுக்கோ. அவன் லாகின் பண்ணானோ இல்லை வந்தாலோ எனக்கு உடனே நோட்டிஃபை பண்ணு. என்ன ஓகேவா? கண்டிப்பாக, அவ்வளோதானே விஷயம். இப்போ நான் போகலாமா? அட இரு, என்கிட்ட அநேகமாக கோல்டு டியரில் இருக்க ஒரு ஸ்கில் இருக்குது, அது உனக்கு வேணுமா? என்னது, கோல்டு டீயில் இருக்க ஒரு ஸ்கில்லா? வேணும், எனக்கு வேணும், கொடுங்க, தரேன் கண்டிப்பாக. ஆனால் டவுனில் எனக்காக நீ வெயிட் பண்ணணும். சீனில் டவுனோட சீனை காட்டுறாங்க. இந்த இடத்துல ஸ்கில் புக்கை அவன் கொண்டு வரான். அதை தரும்போதே சொல்கிறான், இதை நான் தரேன், இதோட வேல்யூ அது 500 டேஸ்க்கான லைஃப் எனர்ஜியாக இருக்கும். ஆனால் நீ கவலைப்படாத, அதை விடவும் நான் கம்மியாகவே தரேன். ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. நான் இதை கேட்குற அந்த பொண்ணு தப்பாக நினைக்கிறா. அட எக்ஸ்பர்ட், நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் அந்த மாதிரி பொண்ணுலாம் இல்லை, என்னெல்லாம் என்னால் விற்க முடியாது. அட இருமா, நீ வேற தப்பாக ஏதோ புரிஞ்சுக்கிற. நான் ஒன்றும் உன்னை அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண சொல்ல. நான் சொல்கிற விஷயத்தை கேளு. என்னன்னா, எனக்கு ஒரு டீமை தெரியும், அவங்களுக்கு ஹீரோன்னு தேவை. லாங் டர்மாக நீ அவங்க டீமில் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணணும், அவ்வளோதானே. அது வீக்கான டீமாக இல்லாத வரைக்கும்
நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். எக்ஸ்பர்ட், நீ கவலைப்படாத, அது ஒரு டீசெண்டான டீம் தான், அதனால் எந்த விதமான பிரச்சனையும் உனக்கு வராது. அதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க. ஏதோ ஒரு மான்ஸ்டரை வேற ஏதோ ஒரு கும்பல் பங்கமாக கொள்ளுது. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது அது வேற யாரும் இல்லை, வாங் மிங் அவனோட டீம் தான். வாங் எப்படியோ அந்த மான்ஸ்டரை கொண்டுட்டான். வாங் மேலே பாய்சனோட அஃபெக்ட் இருக்கும். இதனால் ஷாயு கிட்ட அவன் கத்துறான், சீக்கிரம் ஷாயு என்னை க்ளீனிஃபை பண்ணு. ஆனால் க்ளீனிங் அந்த ஸ்கில்லை அவளுக்கு எப்படி பயன்படுத்தணுமே தெரியல. இங்கே வாங்கும் கத்துன்னு கத்துறான். அடியே உனக்கு தெரியலையா, எல்லா ப்ரீட்ஸ் கிட்டையும் அந்த ஸ்கில் இருக்கும், இது ஒரு பேசிக்கான ஸ்கில், அதை கூட உனக்கு பண்ண தெரியாதா? இதோ பார்க்குறேன், அட இது இருக்குது, என்னால் இந்த ஸ்கில்லை பயன்படுத்த முடியும். அந்த ஸ்கில்லை அவள் பயன்படுத்துகிறா. ஆனால் வாங் மேலே படாமல் அது மரம் மேலே பட்டு வாங்குக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. இந்த பொண்ணால் ஒரு வேலையை உருப்படியாக கூட பண்ண முடியலை. ஆல்ரெடி ஆளோட நிலைமை மோசமாக இருக்குது. இப்போ இந்த பொண்ணு பண்ண வேலையால் இன்னமும் மோசமாயிருச்சு. அங்கே ஷாயும் சொல்கிறா, என்னை மன்னிச்சிருங்க, நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் வாங்கு அங்கே மன்னிக்கிற நிலமையில கூட இல்லை, ஆள் அங்கேயே இறந்து போயிடுறான். நெக்ஸ்ட்டு சீனில் வாங்குக்கு ரொம்பவும் கடுப்பாக இருக்குது. ஏன்னா இந்த பொண்ணை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது, அது தெரிஞ்சு போச்சு. இதனால் வேறு ஒரு ஹிடன் கிளாஸில் இருக்க ஹீலர் அவங்க யாராச்சும் கிடைச்சா அவங்கள வச்சு மாற்றலாம் அப்படின்னு தான் வாங் யோசிக்கிறான். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, நிறையவே ப்ரீட்ஸ் ஹீலருங்க ஆல்ரெடி வேறு டீமில் ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த இடத்துல ஷாயுவை பார்த்தா இப்போ கூட வருத்தப்படாமல் ஜாலியாக இருக்கா. அட இந்த கேமில் நான் லெவல் 4க்கு போயிட்டேன்னா நான் யோசித்து பார்க்கல இந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும்னு. அந்த அளவுக்கு ஹார்டெல்லாம் ஒன்றும் தெரியல. இதே மாதிரி ஒன்ஸ் நான் லெவலப் பண்ணிட்டாலே போதும், பிரதர் சாங்ஃபையை என்னால் மீட் பண்ண முடியும். திடீர்னுட்டு நம்ம வாங்குக்கு ஒரு மெசேஜ் வருது. யோ வாங், என்ன விஷயம்னா, நான் இப்போ தான் ஒரு ப்ரீஸ்ட்டை கண்டுபிடிச்சேன், அவள் ஸ்ட்ராங் தான், அவள் கண்டிப்பாக உன்னோட டீமுக்கு பர்ஃபெக்டாகவும் இருப்பா. நீங்களே இப்படி சொல்லும்போது அவளை எங்களால் ஏற்றுக்காமல் இருக்க முடியாது. கண்டிப்பாக அவள் ஸ்ட்ராங்காக தான் இருப்பா, கண்டிப்பாக நாங்கள் ஏற்றுக்குறோம். அப்படியா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், எம்பா டவுன் இங்கே வந்துருங்க, நான் அவளை அங்கே கொண்டு வரேன். கண்டிப்பாக நாங்கள் அதே மாதிரியே பண்ணுறோம், ஏன்னா நாங்களே அந்த விஷயத்தை பண்ணலாம் அப்படின்னு தான் யோசித்தோமே. அதுக்கப்புறம் ஷாயு கிட்ட அவன் சொல்கிறான், ஷாயு நாங்கள் வேறு டவுனுக்கு போகலாம்னு இருக்கோம், இது மிகப்பெரிய ஹை லெவலில் இருக்க ஒரு டவுன், அதனால் எங்களுக்கு பயமாக இருக்குது. உனக்கு எங்களால் ஏதாச்சும் ஆகிடுமோன்னு, உன்னோட லெவலை ரொம்பவும் கம்மியாக இருக்குது, உன்னால் அந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாது, அதனால் நாங்கள் ஒண்டி தான் போகிற மாதிரி இருக்கோம். ஷாயு எங்களுக்கு டைம் ஆகுது, நாங்கள் போகணும், இப்படி சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அந்த இடத்துல ஷாயுக்காக பயங்கர கடுப்பாக இருக்குது. இவங்கள நான் என்ன பண்ணுறது, இவங்க வேணும்ன்றே தான் இப்படி பண்ணுறாங்க. ஆனால் ஏதோ ஒன்று, எக்ஸ்பர்ட் ஷேடோவை நான் எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிக்கணும், அவர் கூட ஒட்டிக்கிட்டா போதும், என்னால் பயங்கர வேகமாக லெவலப் ஆக முடியும். இந்த பக்கம் ஃபைனலி அங்கே வாங் வந்துடுறான். எக்ஸ்பர்ட் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்துட்டேன். வாங்கும் இது வரைக்கும் கலெக்ட் பண்ண லைஃப் எனர்ஜியை அங்கே கொடுக்குறான். ஏன்னா ஆல்ரெடி ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்டை நம்ம ஹீரோ தந்தான், அதுக்கான கடன் தான் இதெல்லாம். அங்கே வாங்கும் இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அங்கே வாங் மிங் நானும் வந்துட்டேன் அப்படின்னு இன்னொரு பொண்ணு வரா. இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா, நம்ம வாங்க எழுந்திருக்கும்போது அந்த இடத்துல இருந்திருப்பாள், ஹீரோ பற்றி கூட அங்கே சொல்லியிருப்பா. ஹீரோ கூட ரீஇன்கார்ண்டாக இருக்கலாம், இல்லை டைம் ட்ராவலராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே பொண்ணு அதே அன்னு தான் இவ, இது உண்மையிலேயே அதே அன்னு தான். இவளோட பிளேயர் ஐடி அது ஜஸ்டிஸ் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு இருக்குது. இவகிட்ட யூனிக்கான ஹிடன் கிளாஸும் இருக்குது. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.